நேர்களே, நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறதுல மத்திய தரைக்கடலில் இப்போ தாக்குதல் நடக்குமா? இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாமல் தான் சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், அந்த கப்பலுக்கான பெயர் சோகால் அர்மதா. இரண்டாவது, இந்த கப்பலோடு யுஎஸ்எஸ் பிராங்க் இ பீட்டர்சன் இரண்டாவது கப்பல், மூன்றாவது ஜூனியர், நான்காவது யுஎஸ்எஸ் ஸ்டூஃபன்ஸ் மற்றும் யுஎஸ்எஸ் மிகாயில் மர்பி. இவ்வளவு கப்பல்களும் துணைநிலை கப்பல்களும் ஈரானை நெருங்கி இருக்கிறது. பாரசீக வளைகுடாவில் கடுமையான கொதிநிலை. இந்த கப்பல்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்துமா? இந்த கப்பலில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறேன். அர்மதா என்பது ஒரு பெண்ணுடைய நேம். அமெரிக்கா சில விமானங்களுக்கு ஹீ என பயன்படுத்துவதை போன்று அர்மதா என்பது ஒரு பெண்ணுடைய பெயர். இந்த ஆர்மி ரேடார், இப்படி மிசைல்ஸ் இப்படியெல்லாம் வைத்திருக்கிறது தான் அர்மதா மேன் இன் யூஎஸ் ஃபோர்ஸஸ். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இதற்கு வேற ஒரு பெண், அவர்களும் ஷீ எனத்தான் அழைக்கிறார்கள். இந்த அர்மதாவிலே நாம் காணப்படுவதை ஈரான் தடுக்குமா? திருப்பி திருப்பி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது ஒன்றுதான், நாங்கள் அர்மதாவை அனுப்பி வைத்திருக்கிறோம். ஏன்னா சென்காம் இருக்கிறது, மிசைல் சிஸ்டம் இருக்கிறது, ட்ரோன்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏர் ஸ்ட்ரைக் செய்வதற்கு F-15, F-16, F-22, F-35, F-52, அதாவது 57 BU-57 குண்டு விமானங்கள். அதை தவிர நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கின்றது. அதை போன்று ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாட், பேட்ரியாட்ஸ் போன்ற சிஸ்டங்கள், 5000த்திற்கும் மேற்பட்ட விமானிகள், இப்படி பெரிய அளவிலான அது ஒரு உலகம் போன்றதுதான் அது. அதனுடைய மொத்தமான கட்டமைப்பிற்கு 1982 இதுகாரம் அதற்கு $7 பில்லியன் அவர்கள் அதற்காக செலவழித்திருக்கிறார்கள். அது போக எக்யூப்மெண்ட்ஸினுடைய செலவுகள், போக்குவரத்துகள், அதெல்லாம் தனித்தனியான இது. இதற்கிடையிலே இதனை எதிர்கொள்வதற்கு ஈரானால் முடியுமா என்ற கேள்வி எழுகின்றது. டேட்டா சயின்ஸ் அதில் இருக்கிறது, மிசைல்ஸ் இருக்கிறது, ட்ரோன்கள் இருக்கின்றது, ஏர் ஸ்ட்ரைக் ஃப்ளைட் இருக்கிறது, அணு ஆயுதங்கள் இருக்கின்றது, இராணுவங்கள் இருக்கின்றது. என்ன இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னும் ஜிபிஎஸ் கருவிகள் இருக்கின்றது, சென்காம் இருக்கின்றது. இதிலிருந்து இந்த கருவிகளின் மூலம் பேட்டிலில் இருக்கக்கூடியவர்களை தொடர்பு கொள்ள முடியும், யூரோப்பில் தொடர்பு கொள்ள முடியும், அமெரிக்காவில் தொடர்பு கொள்ள முடியும். சேட்டலைட் ஃபோன்கள் வசதி, சேட்டலைட் கனெக்ஷன் வசதி எல்லாமே இருக்குது. இனி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு இல்லை. இந்த கப்பலை கொண்டு, இந்த அர்மதா கப்பலை கொண்டு அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். இதனை எதிர்கொள்வதற்கு ஈரானால் முடியுமா? ஈரானிடத்தில் என்ன இருக்கிறது? ஈரானிடத்தில் இந்த அர்மதாவை கம்பேர் பண்ணால் பெரிய கப்பல் ஒன்றும் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் அவர்களிடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஏவுகணை தொழில்நுட்பம். மிகப்பெரிய ஏவுகணை தொழில்நுட்பத்தை தாண்டி ட்ரோன் சிஸ்டங்கள், ஆளில்லா விமானங்கள், உளவு விமானங்கள், மிசைல்ஸ், மிகப்பெரிய அளவில் மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் மிசைல்ஸ், அதே போன்று கிளஸ்டர் மிசைல்ஸும் இருக்கிறது. இதனுடைய மிக தொலைவு 2000, 10,000, 1800, ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக்ஸ் மிசைல், குறைந்த தூரம், எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் அமெரிக்கா வைத்திருக்கிற இந்த கப்பல் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் ஈரானை தாக்குவதற்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் பிராங்க் இ பீட்டர்சன் ஜூனியர், யுஎஸ்எஸ் ஸ்டூஃபன்ஸ் மற்றும் யுஎஸ்எஸ் மிகாயில் மர்பி எவ்வளவு நின்றாலும், இவ்வளவு பெரிய அர்மதாவை கொண்டு நிறுத்தினாலும் அமெரிக்கா ஏன் தயங்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் நமக்கு தெரியவில்லை.
இதற்கிடையில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலமாக ஒன்றை காக்கலாம். ஒரு கேள்வி வரும். இப்போ ஹூதிக்கள் அமெரிக்காவினுடைய ஹரி ட்ரூமனை அடித்தார்கள். அமெரிக்கா 1700 நிலையில் ஒரு ரெபல்ஸோட போரிட்டும் அவர்கள் கையெழுத்து போட்டுக்கொண்டு பின்வாங்கி விட்டார்கள். இதை நாம் பார்த்தோம். ஆனால் இப்போ நமக்கு என்ற கேள்வி என்று சொன்னால், ஈரானுடைய துல்லியமான முறையில் அமெரிக்காவினுடைய நவீன போர் கப்பல்களை தாக்கதை தாண்டி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தாட், பெட்ரியாட் போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் தகவல், உலகத்திலே எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் எந்த நிலையிலேயாவது ஒரு முறை அவர்கள் தடுமாறி விடுவார்கள். ஏவுகணை தொழில்நுட்பத்தை தடுத்து நிறுத்த முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்றுதான் உலகம் முழுவதும் S-400 இருக்கிறது, S-300 இருக்கின்றது, தாட் இருக்கக்கூடியது, பேட்ரியாட் சிஸ்டம் இருக்கின்றது, ஏரோ டேம் இருக்கிறது, ஏரோ பீம் இருக்கிறது, ஏரோ சிஸ்டம் இருக்கிறது. அதே போன்று நீங்கள் பார்த்திங்கன்னா டேவிட் சில்லிங், ஏரோ 3 எது இருந்தாலும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் அவர்கள் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம் 24-12 நாள் போரில். ஆகவே இது தாக்கினால் என்ன செய்வது என்ற கேள்வி எழுகின்றது. அடுத்து அமெரிக்காவுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த போரிலே ஈரான் ஒருவேளை தோல்வியை சந்தித்து விட்டால் அமெரிக்கா தப்பும், அமெரிக்கா தோற்றால் மிகப்பெரிய கேவலமும் இழிவு மட்டுமல்ல, ஏராளமான உயிரிழப்பும் ஏராளமான பொருள் சேதாரமும் ஏற்படும் என்றும் அமெரிக்கா அஞ்சுவதாகவும் அமெரிக்காவிலிருந்து டிஃபென்ஸ் சென்டரில் இருந்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதற்கிடையே நேற்று லண்டனிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு செய்தியில் 1990களுக்கு பின்பு மத்திய தரைக்கடல் பகுதிகளில் சீனியர் புஷ் நடத்திய தாக்குதல் 2003 முதலாக அந்த 90களுக்கு அப்புறம் சதாம் ஹுசேனை ஒழிப்பதற்கு அவர்கள் எடுத்த முயற்சியில் 35 வருஷத்திற்கு முன்பு GPS கருவியை முதலாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்படி ஒரு கருவியை தற்போது அவர்கள் பயன்படுத்தலாமா என்ற கேள்வியும் எழத்தான் செய்கின்றது. அப்படி தோராபூரா மலையில் ஆப்கானிஸ்தானில் புதியதொரு சாதனங்களை அமெரிக்கா பயன்படுத்தினார்கள். அதே போன்று 1990களில் குவைத்தை சதாம் போரிடும் போது அமெரிக்கா அவருக்கு எதிராக GPS கருவிகளை பயன்படுத்தினார்கள். அதே மாதிரி ஸ்டில்ஸ் நவீன துணை விமானங்களை ரடாரில் பதிவு செய்யப்படாத விமானங்களின் மூலம் 50% சதாமுடைய ஆட்களை காலி செய்து அதற்கு பின்பு அவரை கைது செய்தார்கள் பங்கருக்குள் என்ற செய்தியும், அதை போன்று ஈரானை தாக்குவதற்கு நவீன யுக்தியை வைத்திருக்கிறார்களா ஏனென்று கேட்டால் EU-37 அவர்கள் வந்து கொண்டு விட்டார்கள். 12 விமானங்கள் பிரிட்டிஷிலிருந்து இங்கே வந்துவிட்டது. ஜோர்டானிலும் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். அர்மதா ரெடியாக இருக்கின்றது. அதே போன்று அல்வுதை தளம் மற்றும் எல்லா இடங்களிலுமே அவர்களுக்கான மிக முக்கியமாக தளங்கள் ரெடியாக இருக்கிறது. அதே போன்று ஜோர்டானில் நெருக்கி இருக்கிறார்கள். டெக்சஸில் இருந்தும் நியூ ஆர்லியன்ஸிலிருந்தும் கூட இந்த EU-37 12 விமானங்களை நிறுத்தி இருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு ஏற்பாடுகளும் எலாபரேட்ஸாக எல்லாம் முடிந்த பிறகும் அவர்கள் தாக்குவதற்கு தயங்குவது ஏன்? இதற்கிடையிலே F-15 ஈகிள், அதே மாதிரி F-16 ஃபைட்டிங் விமானங்களோடு சேர்ந்து குறிப்பாக A-1 தண்டர் பால் 2 நவீன வடிவமைப்பு கொண்ட விமானங்களை அந்த காலத்தில் பயன்படுத்தி வந்தார்கள் சதாமுக்கு எதிராக. இன்றைக்கு அதைவிடவும் தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். சதாம் ஹுசேன் பெரிய கெமிக்கல் வெப்பன்ஸ் வைத்திருந்தார், கெமிக்கல் அலி என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அன்று சதாம் ஹுசேன் இடத்தில் 800க்கும் மேற்பட்ட ஸ்கட் மிசைல்ஸ் இருந்தது, பேட்ரியாட் இருந்தது, ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. இப்பொழுது அவ்வளவு வசதியாக இருந்தாலும் இன்றைக்கு அமெரிக்க படைகள் தயங்குவதற்கான காரணத்தை சர்வதேச ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். முதலிலே இந்த அர்மதாவை தாண்டி கத்தரில் உள்ள அல் உதீத் விமானத்தளம், இது ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது, பஹ்ரைனில் கடற்படை ஆதரவு தளம் அமெரிக்காவுக்காக இருக்கிறது. மூன்றாவது, குவைத்தில் இருக்கக்கூடிய
கேம்ப் ஆரிஃப் ஜான் தரைப்படை தளம் மற்றும் அலி அல் சலீல் ஏரோடாம் இதுவும் அமெரிக்காவுக்கு உரியது. 4வது யுனைடெட் அரபு அமீரகத்தில் உள்ள அல் தஃப்ரா விமான தளம் மட்டுமல்லாமல் ஜபல் அலி துறைமுகமும் அமெரிக்காவிற்கு மிக 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 முக்கியம். 5வது சவுதியில் இருக்கக்கூடிய முஆபாக் அல் சால்டி விமானத்தளம், ஈராக்கில் இருக்கக்கூடிய ஜன் அல் ஷதாத் விமானத்தளம் மற்றும் ஏர்ஃபில் விமானத்தளம். இதை தாண்டி மெஹதி கடற்படை கப்பல் தாக்குதல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படியெல்லாம் இருக்கின்ற போது அல் உதீதில் 11,000 இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த 40,000 இராணுவ வீரர்கள் அமெரிக்காவின் மத்திய தரைக்கடலில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விமானத்தளத்தில் அமெரிக்காவின் உச்சபட்ச பாதுகாப்பு F-22, அமெரிக்காவினுடைய F-35, அமெரிக்காவினுடைய B-2 குண்டுவீச்சு விமானங்களும் இருக்கின்றன. இதற்கிடையிலே ஈரானுடைய லெபனானில் இருந்து வெளியாகக்கூடிய தகவலில் மிக முக்கியமாக இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நாஎம் காசம் எங்களுடைய கார்டியன் ஆயத்துல்லா கமினி என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். தற்போது இந்த மாதிரியான ஒரு கொடி நிலையில் ஈரான் அமெரிக்காவை தாக்குவதற்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ராம்ஸ்டீன் ஏர்பேஸ், இந்த ராம்ஸ்டீன் ஏர்பேஸின் மூலம் EA-37 அங்கே அவர்கள் ஒரு சென்காம் அறிவிச்சிருப்பதும், தொடர்ச்சியாக எலக்ட்ரானிக் வார் ஸ்ட்ரைக் டு குவைத் ஃப்ரம் டெக்சாஸ் ஒரு 10 அடிஷனல் ஃப்ளைட் ரெடி டு என்டர் பேட்டில். அது மட்டும் இல்லாமல் த பேட்ரியாட் பேட்டரி அடிஷனல் சப்போர்ட் சப்ளை டு மிடில் ஈஸ்ட் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹூதிகள், ஹிஸ்புல்லாக்கள், ஜிஹாதிகள், ஷாட்டி அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். சேனல் 14 ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இது என்னன்னா, இந்த சேனல் 14 IDFும் அமெரிக்கா தலைவர்களும் மற்றும் இணைந்து ஈரான் இராணுவ அதிகாரிகள், இஸ்ரேல் இராணுவ அதிகாரிகளோடு அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு எல்லா முயற்சி எடுத்திருப்பதாகவும், வாஷிங்டன் குறிப்பிடத்தக்க குறைந்த நேரத்தில் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. ஆக தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு இறுதியாக ஒரு செய்தி தான். அமெரிக்க அதிபர் சொல்கிறார், டிப்ளமேசி அவர்கள் சொன்னால் பேச்சுவார்த்தை நடத்தலாம். அப்பாஸ் அராகச்சி, நாங்கள் அதையும் நம்புகிறோம், போர் எங்களுக்கு முக்கியமல்ல, ஆனால் போர் என்று வந்தால் ஒருபோதும் விடமாட்டோம். இவ்வளவு ஒரு சிக்கலில் நான் நேற்று சொல்லியிருந்த மாதிரி வெனிசுலாவில் எதிர்பார்க்காத, அதாவது மின்காந்த அலைகளின் மூலமான தாக்குதலை நடத்தி மூக்கில் இரத்தம் வழிந்து தலைகள் வெடித்து சிதறுகிற நிலைக்கு, காதுகளில் சத்தம், இரத்த வாமிட் எடுத்து மயக்கம் போட்டு விழுந்த நிலையில்தான் இந்த மின்காந்த அதிர்வலைகள், மேக்னெட்டிக்ஸ் வைப்ரேஷன் அதிர்வலைகளை அனுப்பி அதற்கு பின்பு அமெரிக்க ட்ரோன்களின் மூலம் பாராளமான அமெரிக்காவினுடைய டெல்டா ஃபோர்ஸ் உள்ள இறங்கினதை நேற்று கன்ஃபஸ்டு அந்த விஷயத்தை அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெனிசுலாவில் இருந்து வந்தது. நிக்கோலஸ் மதுரா கைது செய்யப்பட்ட விவகாரத்தை போன்று ஈரானில் ஏற்படுத்துவது சாத்தியம் அல்ல என்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் இவ்வளவு நடைமுறைகள் இருந்தும் புதிய நிலைகளில் அமெரிக்கா இவ்வளவு ஏற்பாடு செய்து இதற்கே பல பில்லியன் ஆயிருக்கும், அதுக்கப்புறமும் அவர்கள் விட்டு போகிறார்ந்தால் ஈரான் மீது இருக்கிற பயம் என்ன? எதற்காக இந்த ஹெசிடேஷன்? இந்த கேள்விகள் தொங்கித்தான் இருக்கின்றது. இனி அடுத்து நாளை புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.